அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் இந்த இதய பிரச்சனை எதனால் வருது, இதயத்தில் நமக்கு ஏன் இந்த அடைப்பு உண்டாகுது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன்னு போன திருப்பி சொல்லியிருந்தேன். மீண்டும் என் வீடியோவை திரும்பவும் பாருங்கள். அதாவது இதயத்தில் உள்ள அடைப்புன்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய மலச்சிக்கல் தான். யாருக்கு மலச்சிக்கல் உண்டாகிருக்குதோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இதயத்தில், அது இதயத்தில்னு சொல்லக்கூடாது, அந்த இதயத்துக்கு போகிற பாதையில் உள்ள அந்த இரத்த தமனிகள், அந்த தமனி அதில் உள்ள பிரச்சனை தான் வருமா ஒழிய நேரடியாக இதயத்தை போய் ஒன்றும் செய்யாது. அதனால் நம்ம இரத்தம் கெட்டு போகிறதுனாலையும் அதில் கழிவுகள்னாலையும் அந்த கழிவுகளில் ஓடுற பாதைகளில் என்ன செய்யும், ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி கூட உழுவலாம். அழுத்தம் எங்கே தேங்கி தேங்கி போகிறது அழுத்தம் வரும். அந்த இடத்த தான் நமக்கு பாதிப்பு உண்டாகும். அந்த இடத்துல என்ன ஆகுது, பிராணம் போகிறதும் ரத்தம் போகிற பாதையிலையும் அழுத்தங்கள் உண்டாதனால தான் இந்த நமக்கு இதயம் நமக்கு பாதிக்கப்படுது. அப்போ இதை எளிமையாக நீ எந்த அடைப்பாக இருந்தாலும் 72,000 நாடி நரம்புகளும் சரியாக இருக்கணும். அதுக்கு மெயினான விஷயம் நல்லா மலம் கழிக்கிறது தான் மெயினான விஷயம். அதுக்கு காரணம் இந்த சிறுகுடலையும் இந்த பெருகுடலையும் உள்ள நம்ம சீர் பண்ணணும். அதுக்கு உண்டான நல்ல ஃபேக்ட்ரிகளை வளர வைக்கணும். நீங்கள் தயிரை குடிங்க பார்ப்போம். நல்ல சுத்தமான தயிரை குடித்தாவே போதும். கசப்பும் புளிப்பும் கலந்து கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்தாவே யாராருக்கு மலச்சிக்கல் இல்லையோ அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு கொஞ்சம் வேப்பலையும் கொஞ்சம் தயிரையும் கலக்கி ஒரு நாளைக்கு குடிங்க. அந்த குடலுக்கு வேண்டிய நல்ல ஃபேக்ட்ரியாக்களை வளர வைக்கும். அது வளர்ந்துச்சுன்னா செரிமானத்தன்மை நல்லா கொடுக்கும். இது மாதிரி சின்ன விஷயத்தை தெரியாமல் தான் நம்ம ஹார்ட் அடையும். அப்போ பாருங்கள், இந்த இரத்த கழிவுகள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய கிட்னி கோளாறு கொடுக்குது. அப்போ கிட்னியில் பிரச்சனை வருதுன்னு சொன்னாவே என்ன காரணம், ரத்தம் கெட்டு போனதுனால அவரால் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான், சரியான ரத்தத்தை பிரித்து ஏற்ற முடியலன்னா கழிவுகளை தான் போகும். அப்போ அவரால் பிரிக்க முடியலன்னா ரத்தத்தில் கழிவுகள் ஏறும். அப்போ நமக்கு அதில் பாருங்கள், சுகர் வர்றதுக்கு உண்டான காரணங்கள், பிபி, ப்ரெஷர் எல்லாத்துக்குமே காரணம் இரத்தத்தில் உள்ள கழிவுகள். அப்போ இந்த இரத்தத்தை எப்படி நம்ம தூய்மைப்படுத்தணும், உணவுகளில் நம்ம மாற்றம் கொண்டு வரணும். இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தீனி, கடையில் 10 மணிக்கு புரோட்டா சாப்பிட்றது, பிரியாணி 12 மணிக்கு தூங்குறது, நல்லா தூங்கி விட்டு 1 மணிக்கு தான் தூங்குறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார், நம்மளே நம்ம உடலை கெடுக்கிற வழியை தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஜீரணம் ஆகலைன்னா இந்த குடலில் கழிவுகள் தானே ஆகும். அப்போ எந்த லெவலில் நம்ம உணவாலேயே கெடுத்து போடுறோம். இப்போ எளிமையாக சரி ரைட்டியா, திடீர்னு இதயம் வலிக்குது, அந்த வலி எதனால் வருதுன்னு பார்க்கணும். நான் வீடியோவிலே போட்டிருக்கேன், 10 தசை வாய்க்கள் இருக்குது, அந்த வாய்க்களால் இந்த பிரச்சனை வருதா, இல்லை நமக்கு கழிவுனால இது ஏற்படுதா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்காமே உடனே என்ன பண்ணுறோம், உடனே நம்ம எங்கெங்கே போகணுமோ போய் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறோம். முதல்ல வலி வருதுன்னா ஒரு சிம்பிளாக ஒரே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இதயத்தை லைட்டாக ஒரு குத்துனா முதல்ல ஒரு கல் உப்பு எடுத்து நாக்குக்குள்ளே அண்ணாக்கு சொல்லி நாக்குக்குள்ளே வச்சிடணும், வச்சு பார்க்கலாம். சரி, இதுலேயும் நிற்கலையா, அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், இதை நல்லா அப்படியே ஹீட் பண்ணி நல்லா அந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறு மட்டும் போகிற அளவுக்கு ஹீட் பண்ணி அப்படியே இறக்கிக்குங்க. இறக்கிட்டு கொஞ்சம் லேசாக ஆறும் பொழுது சும்மா ஒரு சிட்டிகள் ஒரு பிஞ்சளவு ஆப்பச்சோடா அதில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே பொங்குன உடனே கொஞ்ச நேரம் வைங்க. அது பியூராக பிரிஞ்சிடும். அதில் ஒரு 10 மில்லி ஒரு 30 மில்லி சுடு தண்ணியை, வெதுவெதுப்பான சுடு தண்ணியை கலந்து குடித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது இரத்தத்தில் நமக்கு கழிவுனால் போனாலும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் போய் அந்த வலியை நிறுத்திடும். இல்லையாகும், நல்ல உப்பை நல்ல தண்ணியில் உப்பு தண்ணியை வச்சு அதில் நல்லா ஒரு துணியை போட்டுக்கிட்டு எடுத்து அந்த
நல்ல ஒத்தடம் கொடுக்கலாம், இஞ்சி ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நம்ம கூடுமான அளவு நம்ம வீட்டிலே தான் பாட்டி வைத்தியம்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இந்த மாதிரி வைத்தியங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆஸ்பத்திரியிலே பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் நம்ம இது பண்ணணும். அதாவது வலின்னு ஆரம்பிச்சோன்னே போயிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இதில் ஏதாச்சும் நமக்கு நல்லது கிடைக்கிதா அப்படின்னு தேடிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே தேடி தேடி பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவை வந்து நம்ம நெஞ்சில் வந்து வலி வருதுன்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா கொஞ்சம் எளிமையான உணவு எடுத்துக்கணும். அந்த நேரம் போய் பிரியாணி கிடச்சா பிரியாணி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரம் செரிமானமாகக்கூடிய உணவை மட்டும் எடுக்கணும்னு நினச்சோம்னா இது ஈஸியாக குணமாகிடும். பாருங்கள், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விக்கல் வரும். இப்போ நான் சொல்கிறத அனுபவமாக பாருங்கள். சாப்பிட போகும்போது விக்கல் வந்துச்சுன்னா அந்த விக்கலை உடனே தண்ணி குடிச்சு தான் நீ போன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் யாராவது ஒருத்தனாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொன்னீங்க விக்கல் வந்தோன்னு நான் இப்படி செஞ்சேன், தண்ணி குடிக்கல, ஆனால் விக்கல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆள்னாலும் எனக்கு கமெண்டில் போட்டு விட்டிங்கன்னா நான் எனக்கு இது பெரிய இதாக இருக்கும். விக்கல் வந்த அடுத்த நிமிஷம் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்களா, விழுக்குன்னு முழுங்கினீங்க பாரு அந்த உணவை, அதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த உணவை வாயில் வச்சு உங்களுக்கு அத்தனை பல்லுலையும் மில்லணும், அத்தனை பல்லையும் ஆட் பண்ணி போடணும். அந்த ஒரு உருண்டை சாப்பாடு நீங்கள் எந்த சாப்பாடும் தெரியாது, நல்லா தண்ணி மாதிரி கூழு மாதிரி வாயுக்குள்ளே வந்துடும். உமிழ் நிறைய சுரக்கும். நீ சாப்பிட்ட உணவு லவக்கலவன்னு சாப்பிட்டனால வந்த விளைவு உடனே செத்த நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது நல்லா கூலாக மின்னு தண்ணி மாதிரி மடக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதோட விக்கல் போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், விக்கல் வந்துச்சுன்னா கடன்னு எடுத்து தண்ணியை குடிக்கிறது. எப்படி விக்கல் நிற்கும்? திரும்ப திரும்ப ஓன்னு விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது இப்போ கண்ணுக்கு பல வகையை போன திரும்ப போட்டிருப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுப்பேன், பாருங்கள், பயன்பெறுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் என்னை கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு நான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். மிக்க நன்றி.